இஷ்டப்பட்ட விஷயங்கள் நடக்கும் இஷ்ட காலமாக மாற்றப் போகிறேன். உருகும் மெழுகுவர்த்தி போல துன்பங்களின் சூட்டில் நீ மனமுருகி வருந்தி வாடுவதை நான் பார்க்கிறேன். அடிமேல் அடிபட்டு இப்பொழுது மனதளவிலும் உடல் அளவிலும் நீ சோர்ந்து போயிருக்கிறாய். உன் மன காயங்கள் உன்னை ரணப்படுத்தி நிகழ்காலத்தில் உன்னை நிம்மதியாக வாழவிடாமல் தடுப்பதை பார்த்து கொண்டு என்னால் பொறுமையாக இருக்க முடியவில்லை. உன்னுடைய பரிபூரண பக்திக்கும் நீ என் மீது வைத்திருக்கும் அளவு கடந்த அன்பிற்காகவுமே நான் உனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுக்கப் போகிறேன். நீ எதிர்பார்த்து காத்திருந்ததை இப்பொழுது உனக்கு சுலபமாக நடக்க செய்ய போகிறேன். உனக்குள் ஒரு பெரிய மாற்றம் அதிசயமாக நிகழப் போகிறது. அதை கண்டு களிப்பதற்கு நானும் தயாராகவே இருக்கிறேன் என் தங்கமே. இது தெரியாமல் நீ எதற்காக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய்? உன் அப்பன் முருகன் நான் உன்னுடன் இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் கவலைப்பட வேண்டாம். நிம்மதியாக இரு. உன் நம்பிக்கைதான் உனக்கான வாழ்க்கையை சிறப்பாக மாற்றப் போகிறது. என்னை சரணடைந்த பிறகு நீ உன் வாழ்க்கையை நினைத்து கவலைப்படவே தேவையில்லை. இப்பொழுது நீ அனுபவிக்கும் கஷ்டங்கள் எல்லாமே இந்த முருகனின் லீலைகள் தான் என்பதை உணர்ந்து கொள் என் குழந்தையே. என் உயிர் முழுவதும் நீயாக இருக்கும் பொழுது உனக்கு வேண்டியதை எப்படி நான் தராமல் இருப்பேன்? உன் வலியும் வேதனைகளும் உன்னை காயப்படுத்திய நிகழ்வுகள் எல்லாமே முடிந்து இப்பொழுது உனக்கான அழகான வசந்த காலம் ஆரம்பமாக போகிறது. இது நிச்சயமாக சத்தியமாக உன் வாழ்வில் நடக்கும். எல்லாமே அழகாக மாறப்போகிறது. தினமும் உன் வாழ்வில் நடைபெறும் ஒவ்வொரு நிகழ்வும் உனக்கு சிலவற்றை புரிய வைப்பதற்காக நான் செய்கிற விஷயங்கள் தான். அதனால் உன் வாழ்வில் நடக்கிற அத்தனையையும் ஏற்றுக்கொண்டு மனதை அமைதியாக பொறுமையாக வைத்துக்கொள். இனியும் உன் வேண்டுதல்களை நான் காலதாமதம் செய்ய வேண்டாம் என்றுதான் அவசரமாக உன்னிடம் பேச வந்தேன். எனக்காக ஒரு சில நிமிடங்கள் ஒதுக்கி என்னுடைய வார்த்தைகளை கேட்ட உன் வாழ்க்கையானது இனி அழகாக மாறப்போகிறது. உனக்கு எது நல்லதோ, உனக்கு எது சிறந்ததோ அதைத்தான் உன் அப்பன் நான் உனக்கு செய்து கொடுப்பேன். நீ கேட்கும் விஷயத்தை நான் தாமதப்படுத்துகிறேன் என்றால் அதில் இருக்கும் குறைகளை சரி செய்கிறேன் என்று புரிந்து கொள். உனக்கு எந்த பிரச்சனைகளும் எந்த தவறுகளும் நடந்துவிடக் கூடாது, நாளை நீ கண் கலங்க கூடாது என்பதற்காகவே உனக்கான விஷயங்களை பார்த்து பார்த்து சரி செய்து இப்பொழுது எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்தி உன் கைகளில் சேர்க்கப் போகிறேன். சந்தோஷமாக இரு.